என்ன சிவகாமி இது? தினமும் அண்ணனை பத்தியே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? அண்ணனை பத்தி நினைக்கலங்க. அண்ணன் கூட அப்படி பண்ணிட்டாரு என்னது கவலைப்படுறேன். ஆமா, அப்படி உன் அண்ணன் என்ன பண்ணாரு? அம்மன் சன்னதியில நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காதுன்னு நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். மாமா அப்படி சத்தியம் செய்ய மாட்டாரு. ஏன் முன்னாடிதான் அது நடந்ததுன்னு சொல்றீங்க? சிவகாமி, அதுக்கு வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். காரணம் எது வேணாலும் இருக்கட்டும்ங்க. ஆனா என் அண்ணன் அப்படி பண்ணது என்னால தாங்கிக்க முடியல. வேண்டாம் சிவகாமி, அதையே யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். அதையே நினைச்சு நினைச்சு உன் உடம்பையும் கெடுத்துக்காத. இல்லைங்க, என்னால முடியல. சரி சரி சிவகாமி, அங்க பாரு, துளசி வரா. கண்ணை தொடச்சுக்கோ. அம்மா, அம்மா, சிவகாமி, இப்பதான் நான் அந்த கமிஷனரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். கமிஷனர் கிட்டயா? கம்ப்ளைண்ட் என்னன்னு கேளு. இப்ப அதுதான் முக்கியம். அண்டர்ஸ்டாண்ட்? என்ன கம்ப்ளைண்ட்? அது அப்படி கேளு. மேட்ரு என்னன்னா, அந்த விஸ்வா இருக்கான்ல, அண்ணன் என்ன சொன்னாரு? இங்க பாருமா, உன் கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சா உன்னோட பேரண்ட்ஸோட சம்மதமும் வேணும். ஒரு முறை நான் அவங்க கிட்ட பேசி நடந்த எல்லாத்தையும் விவரமா சொல்லி அவங்க சம்மதத்தையும் வாங்கிக்கிட்டு தான் ஆக்ஷன் எடுப்பேன். அண்ணா அப்படி சொல்லிருக்காருன்னா அவர் கூட நான் நினைக்கிற மாதிரி தான் நினைக்கிறாருன்னு தெரியுது. என் தங்கச்சி பொண்ணுதான் ஏன் மருமகன் சொன்னத அவர் இன்னும் மறக்கல. துளசிய விஸ்வாவுக்கு கட்டி வைக்கணுங்கிறது அவர் மனசுல இருக்கு. அன்னைக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் கட்டாயத்துக்கு செஞ்சு கொடுத்த பொய் சத்தியம். ஹலோ சிவகாமி, நான் இங்க உயிரை கொடுத்து சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா வேற ஏதோ ஒரு உலகத்துல சந்தோஷமா மிதக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் சந்தோஷப்படுற விஷயமா என்ன? என் முகமே அப்படிதான். அழுதாலும் சிரிச்ச மாதிரியே இருக்கும். அப்படிங்களா? உங்க முகத்தை நான் இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி சொல்றீங்க. உங்க முகம் என்ன எனக்கு புதுசா? உண்மை என்னன்னு நான் சொல்லட்டுமா? உங்க உடம்பு மட்டும்தான் இங்க, மனசு வேற எங்கேயோ இருக்கு. ஏ துளசி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சொல்லாத. மனசும் இங்கதான் இருக்கு. எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கேட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? நீங்க சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாதான் அந்த கமிஷனர் சார், அதான் உங்க அண்ணன், அவரு ஆக்ஷன் எடுப்பாராம். சரி, நான் யோசிச்சு சொல்றேன். விஷயம் என்னன்னு நான் தான் கிளியரா சொல்லிட்டேன்ல. இனிமே இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சீரியஸான விஷயம் இல்லையா? அவனோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது வேற. விஸ்வாவோட திமிர அடக்கணும் இல்லையா? அதான் அந்த கமிஷனர் சார் பெத்த தாயே யோசிச்சு முடிவெடுக்க சொல்லிருக்காருன்னா அவர் தெளிவானவர் தான். இங்க பாரு சிவகாமி, அவங்க அம்மாவை இல்ல உன்ன முடிவெடுக்க சொல்லிருக்காரு. என்னதா கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணோட அம்மான்னு சொன்னேன். நாமளும் நல்லா யோசிக்கணும் இல்லையா? உன் கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்கிற கடமைய ஏன் மேல போட்டுட்டாரு என் அண்ணன். இங்க பாரு சிவகாமி, இந்த பனிஷ்மெண்ட் பவர்ஃபுல்லா இருக்கணும்.
இல்லனா நீ ஏதோ அவனுக்கு என்ன கட்டி வைக்கிறதுக்காக தான் திட்டம் போடுறேன்னு அவங்க சொல்றதெல்லாம் அப்புறம் நிஜமாயிடும். இதெல்லாம் அந்த பைரவி வேற ஊரு பூரா சொல்லி உன் பேரை கெடுத்து வச்சிருக்கா. அந்த வீட்டுக்கு மருமகளா போற தலையெழுத்தெல்லாம் எனக்கு இல்ல. நீ வேணா பாரு, அவனை விட பெரிய ஆளா உனக்கு மருமகனா வரப்போறான் பாரு. இங்க பாரு, நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போற பேச்சுக்கே இடம் இல்ல. இங்க பாரு சிவகாமி, நாளைக்குள்ள நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லு. அப்பதான் நான் யாரு, என் பரம்பரை என்னன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். சிவகாமி, அவ சின்ன பொண்ணு. அவ பேசுறதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. இங்க பாரு, உன் அண்ணன் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இப்ப சந்தோஷம் தானே? அம்மா அம்மா திஸ் இஸ் மேட்சிங். மேட்ச் ஆகல. மேட்ச் ஆகலையா? அம்மா திஸ் இஸ் மேட்சிங்கான்னு பாருங்க. நோ மேட்சிங். அம்மா கொஞ்சம் பார்த்து தான் சொல்லுங்களேன். இல்ல, மேட்சே ஆகல. மேட்ச் ஆகலையா? மேட்ச் தானே இருக்கு. ஏன் மேட்ச் ஆகலன்னு சொல்றாங்க? பைரவி, பைரவி. அம்மா மேட்சிங் மேட்சிங். இத பாரு, அவர் சாப்பிட வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நீ இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோ. சரியா? கொஞ்சம் கட் பண்ணி வை, சீக்கிரம் பாத்துக்கோ. பைரவி, என்ன செஞ்சிருக்க? வீடு முழுக்க வாசனை அப்படி தூக்குது. அந்த அளவுக்கு அங்க வாசனை வருது? வருதா? என்ன அந்த வாசனை தான் இங்க இழுத்துட்டு வந்து நிறுத்திருக்கு. வாசனை சும்மா கும்முன்னு அடிக்குது பைரவி. இத பாருங்க, ருசி அதை விட செம்மையா இருக்குங்க. ஆமா பைரவி, அப்படி என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணிருக்க? சிக்கன் ஃப்ரைல ஆரம்பிச்சு சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் கிரேவி, மட்டன் கைமா, லிவர் ஃப்ரை, இப்படி எல்லாமே வகை வகையா அம்மா உங்களுக்காகவே சமைச்சிருக்காங்கயா. ஓஹோ, சூப்பர் பைரவி. என்ன பைரவி, இன்னைக்கு என்ன இவ்வளவு ஸ்பெஷல்? அப்படி கேளுங்க, சொல்றேன். இன்னைக்கு ப்ராமிஸ் டே. ப்ராமிஸ் டேயா? ஆமாங்க, நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த டே. ஓ, அதை செலிப்ரேட் பண்ணணும்ல. அப்படி செலிப்ரேட் பண்ணாதானே அது உங்களுக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கும். டியர் மிஸ்ஸஸ் ராஜராஜன், ப்ராமிஸ்ல மீனிங் மிஸ் ஆயிடுச்சுங்க. நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஐம் சாரி. இங்க வச்சிரு. நீ நினைச்சது நடக்காதுன்னு நான் சொன்னதோட அர்த்தம், நீ துளசி இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்கக்கூடாதுன்னு நினைச்சது. துளசி எப்படியா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு மருமக தான் பைரவி. அதுல எந்த மாற்றமும் இல்லை. என்னோட ஆசையும் அதுதான். உனக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தோட அர்த்தமும் அதுதான். சரி, நீ போ. என்னங்க, சமையல் மொத்தமும் டேபிளுக்கு வந்தாச்சு. உக்காந்தீங்கன்னா சாப்பிட்டுறலாம். விஸ்வா வெளியே போயிருந்தானே, வந்துட்டானா? அவன் எப்போ வந்துட்டாங்க, மேலதான் இருக்கான். சரி, நான் அவனை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க. பைரவி, நான் உன்னை ஏமாத்தணும்னு ஏமாத்தல. என்னோட தங்கச்சி மேல இருக்கிற பாசத்தினால தான் அப்படி செஞ்சேன். அவ ஆசையை நிறைவேற்றுறது என்னோட கடமை. அதனால தான் நான் அப்படி ஒரு பொய் சத்தியம் பண்ணேன். ஐம் சாரி பைரவி. விஸ்வா, வாங்க டாட். அப்புறம் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. குட். விஸ்வா, நாம எப்பவும் படிப்பு எப்படி போகுது, ஃபியூச்சருக்கு என்ன பிளான்,
இந்த மாதிரி பேச்சு தவிர வேற எதுவும் பேசினதே இல்லைல்ல? எஸ் டாட். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை பார்த்து நீ விஸ்வாவோட அப்பா மாதிரியே இல்லாம அவனோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுறியேன்னு என்ன கேட்டாங்க. ஏன் விஸ்வா, நம்ம அப்படித்தானே பழகிட்டு இருக்கோம். அப்படியா சொல்றாங்க? ஆமா, அதான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா ஒரு விஷயம் கேட்கலான்னு வந்திருக்கேன். கேட்கட்டுமா? அதுக்கு எதுக்கு டாட் பெர்மிஷன்லாம் கேக்குறீங்க? என்ன கேட்கணுமோ அது கேளுங்க. சரிப்பா. 10th +1 +2 இப்போ 2 வருஷமா இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க. எல்லாமே கோ எஜுகேஷன் தானே? ஆமா டாட். அதுல பல பொண்ணுங்களை பார்த்துருப்ப, பழகிருப்ப. ஏதாவது ஒரு பொண்ணு கண்டிப்பா உன்னை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கணுமே. அப்படிலாம் எதுவும் இல்லை டாட். என்னடா சொல்ற? உன்னை கிராஸ் பண்ண ஒரு பொண்ணு கூட உன்னை டிஸ்டர்ப் பண்ணது இல்லையா? நல்லா யோசனை பண்ணி சொல்லு. கண்டிப்பா இல்லை டாட். என்னடா, ஒருவேளை ஏதாவது ஒரு பொண்ணு மேல உன்னோட எண்ணம் அப்படி இப்படின்னு போயிருக்குமே. அப்படி ஒரு எண்ணமா? என்ன டாட் கேட்க வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையாடா? டாட், என்ன கேட்கணுமோ கிளியரா கேளுங்க டாட். சரிடா, ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்த உடனே தோணுமேடா, ஒரு ஒரு சின்ன எலக்ட்ரிசிட்டி அப்படி நம்ம லைஃப் பார்ட்னரா வந்தா நல்லா இருக்குமேன்னு உனக்கு தோணி இருக்குமேடா? நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு தோணும்ல, அதுதான்டா கேட்டேன். ஐயோ டாட், அந்த மாதிரி தோணுனதும் இல்லை, நான் யோசிச்சதும் இல்லை டாட். சரி விடு. நம்ம சொந்தத்துல யாராவது டாட், சொல்லு சொல்லு. ஒருத்தங்க மேல ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இருக்கு. யார் மேல? உங்க தங்கச்சி பொண்ணு மேலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இருக்கு. ஏன்டா என்கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லை? சொல்றதுக்கான டைம் வரல டாட். அவ அடிச்சத என்னால வாழ்நாள் முழுக்க மறக்கவே முடியாது. எத்தனை ஜென்மம் ஆனாலும் அதை மட்டும் மறக்கவே மாட்டேன். அவ மட்டும்தான் என்னோட வாழ்நாள் எதிரி. என்னடா சொல்ற? துளசி உன்னோட எதிரியா? ஆமா டாட், என்னோட எதிரி தான். அவளுக்கு சாதாரண தண்டனை எல்லாம் கொடுக்க கூடாது. நரகத்துல கூட அந்த மாதிரி ஒரு தண்டனை இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும். டேய், என்னடா பேசுற நீ? டேய், அன்பு காட்டலனாலும் பரவாயில்லடா. மனுஷங்க இப்படி பகையை வளர்த்துக்கிறது நல்லதில்ல விஸ்வா. அதுல டாட். சரிப்பா, விடு விடு. சரி வா, அம்மா நல்லா டேஸ்டியா சமைச்சு வச்சிருக்கா, நாம போய் சாப்பிடலாம் வா. சரி டாட். கவலையா தான் இருக்கா? அப்படின்னா இன்னும் அவ அண்ணன் நினப்புல தான் இருக்கா போல இருக்கு. சிவகாமி, சிவகாமி, நல்லா இருக்கியா சிவகாமி? எதுக்கு வந்தீங்க? நினைச்சேன் நீ இப்படிதான் இருப்பேன்னு நினைச்சேன். என்ன நினைச்சீங்க? இதெல்லாம் உங்களால வந்தது தானே? சிவகாமி, ஏன் அப்படி சொல்ற? அண்ணன் தங்கச்சியை பிரிச்சு விட்டாச்சு, அப்புறம் இன்னும் என்ன பண்ணலான்னு வந்திருக்கீங்க? என்னம்மா இப்படி சொல்ற? அந்த பைரவியோட திமிரால தான் நீங்க பிரிஞ்சீங்களே தவிர என்னால இல்ல. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது என்னாலதான் நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட நீ இப்படி நடந்துக்கிறது சரியில்லை சிவகாமி. என்ன இருந்தாலும் நீ என் சொந்தம், என் அண்ணன் பொண்ணு, அதனாலதான் வந்தேன். இவ்வளவு சொல்லியும் நீ என்ன நம்பலையா? சரி சரி, வந்த வேலை என்ன? முதல்ல அதை சொல்லுங்க.
ஏதோ உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ வராதுன்னு சொன்னா நான் இனிமே வரலம்மா. ஆமா சிவகாமி, பிள்ளைங்க பெரியவங்களாயிட்டாங்களே, அவங்க கல்யாணத்தை பத்தி உன் அண்ணங்கிட்ட பேசினியா இல்லையா? இவ மனசுல என்ன இருக்கு, இவ என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு முதல்ல அதை தெரிஞ்சுப்போம். கேட்டா என்ன, கேட்கலனா என்ன? அதான் ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே. எப்படி போய் கேக்குறது? இவங்களுக்கு அத சொல்லணுங்கிற அவசியம் எதுவும் இல்ல. சிவகாமி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னன்னு சொல்லு. இல்ல, இன்னும் இத பத்தி எதுவும் பேசல. அவங்களுக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு இப்ப போய் பேசுறது? அத்தை, சமையல் ஆயிடுச்சு, சாப்பிட்டு போறீங்களா? கேக்குறப்பவே தெரியுது போடுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு. பரவாயில்ல விடு, இங்க இருந்து உன் அண்ணி விடு ரொம்ப தூரத்துலயா இருக்கு. நான் அங்க போய் அவளை பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடுறேன். நான் வரட்டுமா? சரிங்க அத்தை. சிவகாமி, உன் அண்ணனையும் உன்னையும் ஒண்ணு சேர்க்கணுங்கிற எண்ணத்தை தவிர என் மனசுல எந்த தப்பும் இல்லம்மா. பேச்சுலயும் எந்த தப்பும் இல்ல. எதிரியா நிக்கிறீங்களே, என்ன இருந்தாலும் நீங்க 2 பேரும் ரத்த சம்பந்தம் இல்லையா? ஒன்னா பிறந்தவங்க இப்படி பிரிஞ்சு 2ஆ நிக்கிறீங்களே, அதனாலதான் மனசு கேட்காம வந்தேன். நான் வரேன். ஏற்கனவே பிரச்சனையில இருக்கும். இவங்க அங்க போய் என்ன கலகத்தை உண்டு பண்ண போறாங்களோ தெரியலையே. கடவுளே. வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் பேசலாம்னு நினைக்க வேண்டாம்னு சொல்லு. ஐயோ அம்மா, அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்டுதான் பாருங்களேன். என்ன கேக்குறது? கேட்டுட்டு தான் அப்புறம் பேசுங்களேம்மா. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. பைரவி, என் மேல கோவப்படுற அளவுக்கு நான் அப்படி என்னம்மா பண்ணிட்டேன்? யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாம பேசாத. நல்லவங்கன்னு நினைக்கிறவங்க நல்லவங்களும் இல்ல, கெட்டவங்கன்னு நினைக்கிறவங்க கெட்டவங்களும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் கிடையாது. எனக்கு உன் மேல இருக்கிற அன்பு அக்கறையினாலதான் உன்கிட்ட வந்திருக்கேன். உனக்கு ஒரு நல்லது செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் ஒழிய உனக்கு கெடுதல் செய்யறதுக்காக இல்ல. நான் இங்க வந்து உனக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. கெட்டது ஏதாவது நடந்திருக்கா சொல்லு. நீயாவது சொல்லு சத்யவதி. சொல்லு பைரவி. என்னமோ அதை விடுங்க. ஏதோ நல்லது சொல்ல வந்தேன்னு சொன்னீங்கல்ல, அதை சொல்லுங்க. இப்படி நீ கேட்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? பைரவி, ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். உன் மனசு பால் மாதிரி வெள்ளை. நீ ரொம்ப நல்லவ. என்ன புகழ்ந்தது போதும், விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சும்மா நல்ல விசாரிக்கிறதுக்காக சிவகாமி வீட்டுக்கு போயிருந்தேன். துளசிக்கு ஏதாவது மாப்பிள்ளை பாத்திருக்கியான்னு கேட்டம்மா, அவ்வளவுதான். என்ன ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம உனக்கு புத்தி இருக்கா அறிவு இருக்கா, நீ சோறு தான் திங்கிறியான்னு அப்படின்னு தாறுமாறெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா. ராஜா மாதிரி அண்ணன் மகன் இருக்கும்போது நான் எதுக்கு வெளியே மாப்பிள்ளை தேடணும்னா என்னமோ வானத்துக்கும் பூமிக்கும் குதி குதின்னு குதிக்கிறா. போதாதுக்கு என்ன அடிக்க வேற ஆரம்பிச்சிட்டா. விஸ்வா வந்து இன்ஜினியர் இல்ல, அது கோடீஸ்வரன் வீட்டு புள்ள. உன் பொண்ணுக்கு படிப்பு இல்ல, பண்பாடு இல்ல, சொத்து இல்ல, நீ இப்படி எல்லாம் ஆசைப்படலாமான்னு கேட்டேன். அப்படியே சுனாமி மாதிரி பேயாட்டம் ஆடிட்டா. பார்த்து இருந்துக்கோ பைரவி, அவ பெரிய பிளான்ல இருக்கா. தங்கச்சி பொண்ணுங்கிற உறவை வச்சு அப்படியே பந்தத்தை உருவாக்கிடலான்னு பாக்குறா. தங்கச்சி பொண்ணாவது மண்ணாவது அவங்க திட்டம் போட்டா அது நடந்துருமா?
நான் கூட சொன்னேன் இது தகுதிக்கு மீறின ஆசைன்னு சொல்லி பார்த்துட்டேன். அதுக்கு அவ சொல்றா, எங்க அண்ணன் என் பேச்ச மீற மாட்டாரு, அண்ணியோட பேச்சையும் கேட்க மாட்டாரு, நிச்சயமா விஸ்வாதான் என் மருமக அப்படின்னு சபதம் போடுறா.